பேருமே நல்லா பண்ணீங்க. குறிப்பா சுபா மேம் நல்லா பக்காவா பண்ணாங்க. பெருசா எதுவும் தடுமாறாம பட் யோசிச்சு பண்ணாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். குட் ஜாப். Thank you, sir. Yes, you like, you are liking, you have liked, you have been liking. You liked, you were liking, you had liked, you have been liking. You will like, you will be liking, you will have liked, you will have been liking. நீ நல்லா பாருங்க, நீ இனிப்பை விரும்புகிறாய், விரும்பிக் கொண்டிருக்கிறாய், விரும்பி இருக்கிறாய், விரும்பிக் கொண்டே இருக்கிறாய், விரும்பினாய், விரும்பிக் கொண்டிருந்தாய், விரும்பி இருந்தாய், விரும்பிக் கொண்டே இருந்தாய், விரும்புவாய், விரும்பிக் கொண்டிருப்பாய், விரும்பி இருப்பாய், விரும்பிக் கொண்டே இருப்பாய். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் கரெக்டா மீனிங் புரியிருப்ப வந்துடும். இப்ப முக்கியமான ஒரு பார்ட் பண்ண போறோம். இதை எப்படி லிங்க் பண்றது, எப்ப எதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறத குயிக்கா பார்க்க போறோம். பண்ணிட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுவோம். I drink tea. I drink tea. Look at this. இப்படியே வச்சிருக்கேன். I drink tea. கனிஷ்கா வந்து இப்ப சொல்ல போறாப்புல. I drink tea. Number 2. I am. சொல்லிட்டே போங்க, நிக்காதீங்க. I am drinking. I have. Drunk. Very nice. V3 அருமையா கொண்டு வந்தாங்க. அருமை. I have been drinking. வெரி நைஸ். இது மட்டும் ஸ்டாப் பண்ணும். இதோட இப்பதான் அந்த கான்செப்ட் எதுக்கு இந்த 12 பிரசன்ட்ல 4, பாஸ்ட் 4, ஃபியூச்சர்ல ஒண்ணு இருந்தா போதுமே, எதுக்கு 4, எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 4 முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 5. ஐ ட்ரிங்க் டீ டெய்லி. ரைட் இட் டவுன். நான் டெய்லி குடிக்கிறப்பா, டெய்லி டீ குடிக்கிறேன். நேற்று குடிச்சேன், இன்னைக்கு குடிக்கிறேன், நாளைக்கு குடிப்பேன். நல்லா பாருங்க, சுபாம மாறினி மேம். இந்த முதல் வந்து இந்த டென்ஸ் நம்பர் 1. இந்த டென்ஸ் நம்பர் 1 சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம சொல்றது நமக்கு தெரியும். நம்ம மேட்ரிக்ஸ் எல்லாம் போட்டோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஐ ட்ரிங்க் டீ டெய்லி, நான் தினமும் தேநீர் அருந்துகிறேன், குடிக்கிறேன். நேற்றையும் குடிச்சேன், இன்னைக்கு குடிக்கிறேன், நாளைக்கும் குடிக்கிறேன். அப்பதான் இது யூஸ் பண்ணணும். எப்ப யூஸ் பண்ணணும்னு அப்பதான். எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி சம்மர், எவ்ரி இயர், எவ்ரி டிகேட். ஸோ இப்ப பாருங்க, நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன், குடித்து கொண்டிருக்கிறேன். நான் தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு பக்காவா அங்க வருது, லாக் ஆகுது பாருங்க. இதான் பிரசன்ட் கண்டினியூஸ். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் இப்ப பண்ற ஒரு விஷயத்த குறிக்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடம் சிக்னல் வேர்டும்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். இப்ப பாருங்க, நான் குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியமான டென்ஸ். நம்பர் 3 தான் இருக்கிறதுலே 12 டென்ஸ்ல முக்கியம்னா நம்பர் 3 தான். ஏன்னா பிரசன்ட்ல நின்றுகிட்டு பாஸ்ட பாக்குற ஒரு டென்ஸ். பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் கனெக்ட் ஆகும். பிரசன்ட் டென்ஸ் தான் அது. பிரசன்ட் பெர்ஃபெக்டா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, நான் several times, நான் நிறைய வாட்டி. நல்லா பாருங்க, நான் நிறைய முறை டீ குடிச்சிருக்கேன். லைஃப்ல நிறைய வாட்டி டீ குடிச்சிருக்கேன். have drunk, குடித்திருக்கிறேன், குடிக்கிறேன், குடித்துக் கொண்டிருக்கிறேன், குடித்து முற்றுப்பெறாத வினை, குடித்து இருக்கிறேன், குடித்துக் கொண்டே இருக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்னதுதான் முற்றுப்பெறாத வினையை இங்க ஹாவ வச்சு முற்றுப்பெற வைக்கிறாங்க. இங்க முற்றுப்பெறாத வினை ட்ரிங்கிங்க ஹாவ் பீன்னு 2 கிராமர் வேர்ட்ஸ் வச்சு முற்றுப்பெற வைக்கிறாங்க. பாருங்க, ஐ ஹவ் பீன் ட்ரிங்கிங் டீ ஃபார்
the past 10 years 10 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நோட் பண்ணிக்கிட்டே. நான் தினமும் தேநீர் அருந்துகிறேன். நான் இப்பொழுது தேநீர் அருந்து கொண்டிருக்கிறேன். நான் பல முறை தேநீர் அருந்தி இருக்கிறேன். நான் 10 வருடமாக தேநீர் குடித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் அருந்திக் கொண்டே இருக்கிறேன். கனிஷ்கா, இது புரியுதுல? அவங்களுக்கு பக்காவா புரியுதுல எப்ப எதுக்கு யூஸ் பண்றோம்னு? நம்ம எல்லாத்துக்கும் செவரல் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒவ்வொரு இதுவும் முக்கியம். I drink, I have drink, I have drunk, I have been drink. இந்த 4 வச்சு அடுத்து 8 எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிடலாமா? கனிஷ்கா, next 4. Sir, I drunk 3. இன்னொரு வாட்டி கேர்ஃபுல்லா இருக்கணும். படார்னு போயிடும். I இது இந்த drunk. 5 ஃபார்ம். Drunk. இந்த 5 ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதான் இந்த டோட்டலா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. Drunk. No, number 2. Drank. 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 இன்னொரு வாட்டி. Drunk. Drunk. கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நம்பர் 3 சொல்றப்ப கம்ப்ளீட். Drinking. ஈஸி. Drinks. Yes. Drinks. அவ்வளவுதான். சோ இந்த 4 பிரசன்ட் படிச்சோம். 4க்குள்ள இந்த பிரசன்ட்க்குள்ளேயே ஒரு சப்டிவிஷன் இருக்கு, அந்த டைம் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பார்த்தோம். I drank tea. I drank tea. அருமை. yesterday போடுது. முடிஞ்சு போன ஒரு விஷயம். I was drinking tea. இங்க பாருங்க, சிக்னல் வேர்ட் பாருங்க, yesterday. இங்க பாருங்க, டெய்லி. டெய்லின்னு 3 காலத்தையும் குறிக்குது. yesterdayன்னு நேத்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். So 6, 7, 8. Number 6. I was drinking tea. சூப்பர். பாருங்க, நவுக்கு பதிலா அப்ப இப்ப பாருங்க, இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நோட் பண்ணிக்கங்க. தட் அப்ப இப்ப ரொம்ப முக்கியமானது வருது. கனிஷ்கா. I had drunk tea. வெரி குட். I had been drinking tea. கேட்டப்ப அவன் டீ வேணுமான்னு கேட்டான். நான் முன்னாடியே குடிச்சிருந்தேன், அதனால வேண்டான்ட்டேன். குடிச்சிருந்தேன். பாருங்க, முன்னாடியே. I had drunk tea already. முன்னாடியே குடிச்சிருந்தேன். ரைட். இந்த மாதிரி வர்றப்ப என்னங்கிறது டபுள் பாஸ்ட்பாங்க. பாஸ்டுக்கு பாஸ்ட் எதுக்குங்க? டபுள் பாஸ்ட். டபுள் பாஸ்ட்னா பாஸ்ட் டு த பாஸ்ட். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. குடித்திருந்தேன், குடிக்கிறேன், குடித்துக் கொண்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், குடித்துக் கொண்டே இருக்கிறேன், குடித்தேன், குடித்துக் கொண்டிருந்தேன், குடித்திருந்தேன். இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. Had been drinking. I had been drinking tea. வெரி நைஸ். குடித்துக் கொண்டே இருந்தேன். எப்படி தெரியுங்களா? இங்க பாருங்க, from 2000 to 2010. இப்ப குடிக்காத விட்டுட்டேன். 10 வருஷம் குடிச்சுக்கிட்டே இருந்தப்பா. இப்ப விட்டு 15 வருஷம் ஆச்சுப்பா. அன்னிப்பிரியா, புரியுதா பாருங்க அது? சார். சோ இந்த மாதிரி ஒரு டயத்தை டிஃபைன் பண்றதுதான் எதுக்கு இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு டென்ஷனா இதுக்கெல்லாம் தேவைப்படுது. நுணுக்கமா ஒரு மொழியை பேசுறது தமிழ்ல நம்ம பயன்படுத்துறதுதான். ஏன்னா தமிழ்ல இலக்கணமா பயன்படுத்த மாட்டோம். சுத்தி உள்ளவங்க எல்லாருமே தமிழ்ல பேசுறதுனால அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறோம். சோ இந்த 8 இது, இந்த 4, 8 அடுத்த நாளையும் சொல்லிடலாம். கனிஷ்கா தான் சொல்ல போறாப்ல. 9. I will drink tea. One second.
Sir, 10, sir. Number 9. I will drink tea. பாருங்க பாருங்க டெய்லி, நேத்தி, நாளைக்கு. Anushka, next. I will have drunk. No, number 10. Will be. Then I will drink Will be. Yeah. Will be. Will be அப்புறம் drinking. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. I am drinking now. I am drinking then, that time. I will be drinking this time tomorrow. அப்படியே போடுங்க. நாளைக்கு இந்நேரம் குடிச்சுக்கிட்டு இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி போடுறேன்னு. அந்த டயத்தை நீங்க கரெக்டா உணரணும். This time tomorrow. ரிவைஸ் பண்ணுவோம். சுபா மேம் டோன்ட் வரி, நீங்க போயிட்டு வரீங்க, புரியுது எனக்கு. டோன்ட் வரி, ரிவைஸ் பண்றப்ப சரியாயிடும். நம்பர் 11 கனிஷ்கா. Sir, I will have drank tea. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I will have drunk tea. டிராங்க்னு சொன்ன மாதிரி இருந்தது. Sir, அது அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார். I will have drunk என்ன ஒண்ணும் இல்ல. இந்த இருக்கு பாத்தீங்களா, 3, 7, 11 எல்லாம் ஒரே குரூப் தான். அது தெளிவா இருந்த பர்ஃபெக்ட் தான். அதுக்கு மட்டும்தான் ட்ரங்க் வரும். மூணுக்கு இதுக்கு நம்பர் 5க்கு உங்களுக்கு ட்ரங்க் தான் வரும். பாக்கி எல்லாமே ஈஸி தானே. ஓகே ஓகே. V3 தான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலயே. இந்த V3 இந்த 20ல 11 இடத்துல V3 போடுவீங்க. அதனால V3 ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் V3 இருக்குன்னு சொல்லுங்க. I will have drunk. இங்க பாருங்க, I will have drunk. நான் குடிச்சிருப்பேன் by 5 PM tomorrow. நாளைக்கு 5 மணி ஆறப்ப குடிச்சிருப்போம்பா. 5 மணி ஆறப்ப படம் பார்த்திருப்போம்பா அப்படிங்கிறத. அந்த 5 மணிக்கு அந்த வேலை முடிஞ்சு போச்சு. Have been drinking tea. Yeah. I will have been drinking tea. For 20 years. போடுங்க, நீங்க 10 years போடுங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். For 10 years by end of tomorrow. நாளைக்கு முடிஞ்சதுன்னா 10 வருஷம் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமும் குடிப்பேன். பட் நாளைக்கு வந்ததுன்னா 10 years anniversary by end of tomorrow. இந்த டுமாரோ வச்சு எல்லாமே போட்ட பாருங்க. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப பாருங்க, ரிவிஷன் பண்றேன், கேர்ஃபுல் பார்த்துக்கிட்டு. நான் தினமும் குடிக்கிறேன். நான் இப்பொழுது குடித்துக் கொண்டிருக்கிறேன். பல முறை குடித்திருக்கிறேன். 10 வருடங்களாக குடித்துக் கொண்டே இருக்கிறேன். நேற்று குடித்தேன், அப்பொழுது குடித்துக் கொண்டிருந்தேன், முன்பே குடித்திருந்தேன், 2000 2010 வரை குடித்துக் கொண்டே இருந்தேன். நாளை குடிப்பேன், நாளை இந்நேரம் குடித்துக் கொண்டிருப்பேன், நாளைக்கு 5 மணி ஆகும்போது குடித்திருப்பேன், நாளைக்கு முடியும் தருவாயில் 10 வருடங்களாக நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். இந்த இதுதான் கிராமர். எல்லா மொழிக்கும் உள்ளது பொதுவானது. இந்த காலத்தை கரெக்டா உணர்ந்து நம்மளால உள்வாங்கிக்க முடிஞ்சதுன்னா அந்த லாங்குவேஜை தப்பு இல்லாம பேசலாம். I drink, I am drinking, I have drunk, I have been drinking. Drank was drinking, I have drunk, I have been drinking, will drink, will be drinking, will have drunk, will have been drinking. குடிக்கிறேன், குடித்துக் கொண்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், குடித்துக் கொண்டே இருக்கிறேன். குடித்தேன், குடித்துக் கொண்டிருந்தேன், குடித்திருந்தேன், குடித்துக் கொண்டே இருந்தேன். குடிப்பேன், குடித்துக் கொண்டிருப்பேன், குடித்திருப்பேன், குடித்துக் கொண்டே இருப்பேன். பிரியா, இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க. ஒரு 1 minute டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் இதை அனுப்புறது கூட முக்கியம் இல்லை. நீங்க எழுதணும். நீங்க எழுதுறப்போ மைண்ட்ல அதை வச்சுக்கணும். இந்த அளவு இதான்
இதான் அந்த சிம்பிள் வேர்டுங்கிறது. அனுஷ்கா நீங்க பக்காவா எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிடலாமா?